guys, welcome back to Vibe with Varshu. நான் உங்கள் வர்ஷு. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா get ready with me for my college culturals. எஸ், நேற்று வந்து எத்தனிக் டே, இன்னைக்கு வந்து கல்ச்சுரல்ஸ் டே. நான் இன்னைக்கு தான் போக போகிறேன். நேற்று வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வரல, அதனால் நான் காலேஜ் வந்து போகல. இன்னைக்கு நான் காலேஜ் போகிறேன். என்னோட அவுட்ஃபிட் நான் ஃபுல்லாக காட்ட மாட்டேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரெடி ஆகலாம். ரெடி ஆகிட்டு கடைசியாக உங்களுக்கு அவுட்ஃபிட் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், தலைக்கெல்லாம் குளிச்சாச்சு, அவுட்ஃபிட்டும் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேஸ் மேக்கப் முடிச்சுக்கலாம். ஃபேஸ்க்கு வந்து நான் வந்து காம்பேக்ட் பவுடர் போடுவேன், ஃபவுண்டேஷன் போடுவேன், கண்ணில் ஐலைனர், மஸ்காரா அவ்வளோதான் போடுவேன். அப்புறம் லிப்ஸ்டிக். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபவுண்டேஷன் தான் போட போகிறேன். இது வந்து ப்ரௌன் பிராண்ட்லேருந்து என்ன ஷேடுன்னு தெரில, அந்த ஃபவுண்டேஷன் தான் போட போகிறேன். ஃபர்ஸ்ட்டு எனக்கு காம்பேக்ட் பவுடர் போடணுமா ஃபவுண்டேஷன் போடணுமான்னு கூட தெரில. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போடுறேன். இந்த ஃபவுண்டேஷன் போட பாருங்க, காலியாகி போய் கிடக்குது. இதை தான் போட்டுட்ருக்கோம். நாங்கள் வந்து ட்ரெஸ்ஸுலாம் நிறைய வாங்குவோம், ஆனால் இந்த மேக்கப்புக்கு மட்டும் செலவே பண்ண மாட்டோம். அது ஏனோ தெரியாது. மேக்கப் ஐட்டம் ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் நிறைய வாங்க மாட்டோம். அது என்னவோ தெரியல, வாங்கலை இப்போ நாள் வரைக்கும். ஓகே, நான் வந்து மேக்கப் போட்டுக்கிறேன். அங்கங்கே வச்சுட்டு போட வேண்டியதுதான். அப்புறம் சன்ஸ்க்ரீன் வந்து எப்போ போடணும்னு அதையே சொல்லுங்களேன். சன்ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மேக்கப் வந்து யாருக்குன்னா நல்ல கரெக்டான ஆர்டர் தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரே எதுவும் அடிப்பாங்க போல், ஸ்ப்ரே அடிப்பாங்க. அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போடுவாங்க, காம்பேக்ட் பவுடர் போடுவாங்க, ஃபவுண்டேஷன் போடுவாங்க. இதெல்லாம் எப்போ போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு வந்து கரெக்டாக ஃபஸ்ட் அக்கா இது போடணும், செகண்ட் இது போடணும், தேர்ட் இது போடணும்னு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் கற்றுக்கிறேன். சீரியஸாக எனக்கு அதில் நாலேஜ் இல்லை, அதனால தான் கேட்குறேன். நானே ஏதோ ஒன்று எத்தக்கா புத்தக்கான்னு எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ஆர்டர் வைஸ் கமெண்ட் பண்ணுங்கள். போட்டோடனே ரொம்பலாம் தேய்ன்னு என்னை தேய்க்க வைக்கல. கரெக்டாக வந்து இப்படி தேய்ச்சோடனே செட் ஆகிட்ட மாதிரி இருக்குது. ஓகே, காம்பேக்ட் பவுடர் போட்டுக்கலாமா? பாருங்க, இதுவும் ஒரு இப்படி திறந்தோடனே கொட்டுது பாருங்க. அந்த அளவுக்கு தான் நாங்கள் வச்சுன்னு இருக்கோம். இந்த ப்ரொமோஷனுக்குலாம் வரீங்கல்ல, அவங்களாம் கொஞ்சம் காஸ்மெட்டிக்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரொமோஷன் வாங்க. காஸ்மெட்டிக்ஸ்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கும் ஜாலியாக இருக்கும், உங்களுக்கும் ஜாலியாக இருக்கும். எங்களுக்கும் பெனிஃபிட், உங்களுக்கும் பெனிஃபிட். அதான், வேற ஒன்றும் இல்லை. காம்பேக்ட் பவுடர் போட்டேன். இப்போ சன்ஸ்க்ரீன் போட போகிறேன். ஆர்டர் தப்பாக இருந்துச்சுன்னா திட்டாதீங்க ப்ளீஸ். ஏன்னா இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெயிலில் சுற்றுற மாதிரி தான் இருக்கும், அதனால கொஞ்சம் லைட்டாக சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டுக்கணும். இது வந்து தேகாவோட சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன் நான். நல்லா இருக்கலாம் கேட்காதீங்க, ஏன்னா நானே என்றைக்குனா ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு தெரில, நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா? நான் பாருங்கள், கெட் ரெடி வித் மீ வீடியோ எடுக்கிறேன், ஃபேன் சவுண்ட்லாம் கேட்கும்னு சொல்லிட்டு ஃபேன் கூட போடாமல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இவ்வளோ நேரம் போட்டது எதுவுமே கொஞ்சம் பாருங்கள் வெள்ளை வெளியாகலை. இது கொஞ்சம் வெள்ளை வெளியாகுது. ஐ மீன் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆக்குது ஃபேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். என் ஃபேஸ் மேக்கப் வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு என்ன போட்டேன்? ஃபவுண்டேஷன் போட்டேன், காம்பேக்ட் பவுடர் போட்டேன், சன்ஸ்க்ரீன் போட்டேன், முடிஞ்சிச்சா? இப்போ வந்து நான் கண்ணுக்கு போடலாமா? ஐலைனர், மஸ்காரா, அவ்வளோதான். எக்ஸ்பிரஸோட ஸ்கெட்ச் லைனர். நாங்கள் எப்பவுமே என்ன யூஸ் பண்ணுவோம்னா கொலோசல் பிராண்டோட அந்த விங் லைனர் வரைவோம்ல, ப்ரஷ் வச்சு வரைவோம்ல, அதுதான் யூஸ் பண்ணுவோம். எங்கள் அக்கா இது எங்களுக்கு பிடிக்காது, இருந்தாலும் அவள் இந்த லைனர், அதாவது ப்ரஷ் வச்சு வைக்கிற லைனர்னு நினச்சி ஸ்கெட்ச் லைனரை வாங்கிட்டு வந்துட்டா. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. நம்ம ஒரு ஷேப் போட்டால் அது ஒரு ஷேப் போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை எனக்கு யூஸ் பண்ண தெரியலையா? எனக்கு தெரியல சத்தியமாக. சரி, ஓகே, நான் வச்சுட்டு வந்து காட்டுறேன். ஏன்னா நான் லைட்டாக போனப்போ அது பட்டையை எவ்வளோ பெருசு தடிமாடு மாதிரி எடுத்துன்னு எங்கேயோ போகுது. சரி, நான் போய் போட்டு வரேன். எனக்கு ஏன்னா கேமரா ஆன் பண்ணி வச்சு என்னால் போட முடியாது, எனக்கு போட தெரியல இந்த லைனரில். நான் போய் போட்டு வந்து உங்களுக்கு காட்டுறேன். லைனர் வந்து போட்டாச்சு. ஸ்கெட்சை வச்சு கண்ணு மேலே வரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பாருங்க, தெரியுதா? இருங்க, நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபோக்கஸ் ஆக மாட்டேன். பாருங்க, தெரியுதா ஸ்கெட்ச் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு? ஸ்கெட்சை வச்சு கண்ணு மேலே வரைஞ்சா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். நல்லா தான் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் சொன்னலாம் முன்னாடி ஒரு கொலோசல் லைனர் யூஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு. இந்த லைனர் தான் யூஸ் பண்ணுவோம். இது சூப்பராக இருக்கும். இது காலி போக தான் எங்கள் அக்கா அந்த லைனர் வாங்க போனா, ஆனால் அதுக்கு பதில் மாற்றி ஒரு லைனரை வாங்கிட்டா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து லிப்ஸ்டிக்கு ரெனே பிராண்ட்லேருந்து இப்போ போட போகிறேன். ஆக்சுவலாக நான் வந்து மாஸ் பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாஸ் பிராண்டை நாங்கள் எங்கே வச்சோன்னு தெரில. பேக்கில் போட்டு காருக்கு எடுத்துகிட்டு போவோம், கார்லேயே பேக்கை வச்சுட்டு வந்துடுவோம். லாஸ்ட்டாக படத்துக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், அப்படியே வச்சுட்டு வந்துட்டோம். சரி, ஓகே, ரெனே தான் இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கணும், அதான் வாழ்க்கை. தத்துவம், கற்றுக்கோங்க.
இதுவும் ஒரு நல்ல ஒரு ரெட்டு, செரி ரெட்டு தெரியுதா? எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரெட்னா ரொம்ப பிடிக்கும், நல்லாயிருக்கும். சரி நான் மாதிரி கொஞ்சம் லிப் பாம் போட்டுக்குவா, ஏன்னா ரொம்ப சொரன்னு இருக்குது போடும்போது. நான் லிப் பாம் போட்டு அப்புறம் போடுறேன். இதோ இதுதான் அந்த லிப் பாம், பீட்ரூட் லிப் பாம் வச்சுருக்கேன். கொஞ்சம் லைட்டாக போட்டுப்போம். இந்த பூமர் ஸ்மெல்லாம் வரும்ல, சூப்பராக இருக்குது. பூமர் ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். லிப் பாம் போட்டாச்சு, இப்போ நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வழன்னு போகுது. எஸ், அவ்வளோதான், ஃபேஸ் மேக்கப் முடிஞ்சிச்சு. இவ்வளோ தாங்க நான் மேக்கப் போடுவேன். இப்போ அடுத்து கம்மல், வளையலாம் இல்லை, கம்மல் மட்டும் போடணும். தலை இன்னும் ஈரமாக தான் இருக்குது. சரி நான் போயிட்டு கம்மல் எடுத்துகிட்டு வரேன், வாங்கி வச்சுருக்கேன். இதோ இந்த கம்மல் தான் போடலான்னு இருக்கேன். நல்லா இருக்கும்ல இதுக்கு போட்டால்? போட்டுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த கல்ச்சுரல்ஸ் வர ஐடியாவே இல்லை. நான்லாம் காசே கடைசி நிமிஷத்துல தான் கொடுத்தேன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கல்ச்சுரல்ஸ் காசே கொடுத்தேன். இருங்க, சினிமாட்டிக் ஆஃப் பண்ணுறேன், நார்மல் வீடியோவில் காட்டு. நல்லா இருக்கா? அவ்வளோதான், இதான் கம்மல். ஓகே, தலை வாரணுமா? எனக்கு என்னவோ இந்த லூஸாரே அப்படியே நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் காஞ்சா முடி இதே மாதிரி இருக்காது, கொஞ்சம் கர்லியாக கொஞ்சம் இப்போ நல்லா மாதிரி இருக்கா. ஆனால் காஞ்சாலும் இதே மாதிரி இருக்காது. ஸோ பெட்டர் ஆப்ஷன் தலையை வாரிட்டு போகிறது தான். நமக்கு தெரிஞ்ச ஒரே ஹேர் ஸ்டைல் தாங்க. இப்படி தூக்கணுமா, இப்படி போட்டோமா, அவ்வளோதான். கையிலலாம் எதுவும் போட வேணாம், ஏன்னா இதுவே ஃபுல் ஸ்லீவ் வந்துருச்சு. ஓகேவா? அதனால விரலில் மட்டும் நான் மோதிரம் போட்டுக்கிறேன். ஓகே, ஆல் செட். அக்கா இஸ் ரெடி. நல்லா இருக்கா மூஞ்சி? நல்லா இல்லைனாலும் சொல்லிடுங்க, நல்லா இருந்தாலும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. எஸ், ஐ திங்க் ஐ எம் கியூட். பட் உங்கள் கண்ணுக்கு நான் எப்படி தெரியலன்னு தெரியல. ஒரு அழகான ஹேர் ஸ்டைல் அதுவாக தானாக வந்து விழுது, அதனால் நான் அந்த ஹேர் ஸ்டைல் போட்டுக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து அதுவாக வந்துச்சுங்க, அதனால் போட்டுக்கிட்டேன். நல்லா இருக்காங்கன்னு தெரில, மேபி காஞ்சா ஒரு வேளை நல்லா இருக்குமோ என்னமோ. ஓ, மஸ்காரா போடவே மறந்துட்டேன். இருங்க, நான் மஸ்காரானே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் எப்படி மறந்தானே தெரியும். இது வந்து ஹைப்பர் கர்ல் மஸ்காரா. இந்த மஸ்காரா தான் நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நான் வியூ ப்ராடக்ட்டில் கொடுக்குறேன், ஓகேங்களா? செக் பண்ணி பாருங்கள்.